நீங்க இப்போ இந்த ஆடியோ கேட்கிற நேரத்துல உங்க ரூம் ரொம்ப அமைதியா இருக்கா? இந்த அமைதி தான் பயம். நெசமா சொல்றேன். எபிசோட் 10ல முடிஞ்சதுன்னு நினைச்சது ரொம்ப பெரிய தவறு. அரை முழுக்க அமைதி. விசிறி சத்தம் கூட இல்ல. கடிகார டிக் டிக் சத்தமும் கேட்கல. ஆனா என் காதுல மட்டும் ஒரு சத்தம். ரொம்ப மெதுவான குரலில், வா. சுவர்ல ஒரு நிழல் நகருது. லைட்ட ஆஃப் பண்ணேன். படாக்கா ஆஃப் பண்ணேன். திரும்ப ஆன் பண்ணேன். நிழல் இருக்கு. ஆனா யாரும் இல்ல. கண்ணாடியில நான் தான் இருக்கேன். ஆனா நான் சிரிக்கல. கண்ணாடியில இருக்கிற நான் மெதுவா சிரிச்சான். அது நான் இல்ல. என் மனசுக்கு புரிஞ்சிடுச்சு. திரும்பி பார்க்காத இன்னும் என் மனசு கத்துனாலும் என் பின்னாடியிலிருந்து ஒரு குரல் தெளிவா லேட் ஆயிடுச்சு. கதவுக்கு பூட்டு போட்டிருந்தேன். சாவி என் கையில தான் இருந்தது. ஆனா குளிக் கிளிக், கதவு கைப்பிடி நகருது. உள்ளே நான் மட்டும்தான். என் காதருகே ரொம்ப பக்கத்துல. ஹா, யாரும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அந்த மூச்சு என் தோல் மேல பட்டது. திடீர்னு கரண்ட் போச்சு. முழு இருள். மொபைல் டர்ச் ஆன் பண்ணேன். முதல்ல தெரிஞ்சது அவனோட கால். டார்ச் லைட் மெதுவா மேல போகுது. கண்கள் இமைக்கவே இல்ல. என்ன மட்டும்தான் உற்று பார்த்துக்கிட்டு இருக்கு. எபிசோட் 10 முடிஞ்சதுன்னு நினைச்சியா? இது ஆரம்பம். நீ பார்க்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன். இப்போ இந்த ஆடியோ முடிகிறது. ஆனா அவன் உங்க வீட்டிலேயே இருந்தா. எபிசோட் 12ல தான் முழு உண்மை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைட்ட ஆஃப் பண்ணிட்டு பார்க்க முயற்சி பண்ணுங்க.